بسم الله الرحمن الرحيم. அஸ்திவாரத்திற்கு பிறகு 4 கடமைகள் இருக்கின்றது. தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். இந்த 5 கடமைகளில் ஒன்றுதான் ஸகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை. ஸகாத் இது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை. எப்படி ஈமான் கொண்ட மனிதர்கள் ஈமானுக்கு பிறகு தொழுகையை ஒரு கடமையாக ஆக்கிக் கொண்டார்களோ, நோன்பை ஒரு கடமையாக ஆக்கிக் கொண்டார்களோ, ஹஜ்ஜை ஒரு கடமையாக ஆக்கிக் கொண்டார்களோ, அதே போன்றுதான் ஸகாத் என்பது ஒரு கடமை. 5 கடமையில் ஒரு மிக முக்கியமான இதுவும் ஒரு கடமை. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், ஈமான், தொழுகை, நோன்பு இவைகளை ஒட்டுமொத்தமாக அனைவர் மீதும் கடமையாக இருக்கிறது. இது பாகுபாடு இல்லை. எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லோரும் தொழுகையை தொழ வேண்டும், அதே போன்று நோன்பு நோக்க வேண்டும். சில நேரங்களில் அவர்களுக்காக சில சலுகைகள் தரப்படும், ஆனால் அனைவரும் மீதும் கடமை. ஆனால் ஸகாத், ஹஜ் என்பது யார் பொருளாதார வசதி பெற்றிருக்கின்றார்களோ, சமூகத்திலே யார் செல்வந்தர்களாக இருக்கின்றார்களோ, அதற்கான வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் மீது மட்டும்தான் இவைகள் கடமையாக ஆகுகிறது. எனவே ஸகாத் என்பது செல்வந்தர்களால் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகை. சரி, ஸகாத் என்பது இருக்கின்றதே ஏதோ செல்வந்தர்கள் ஏழையின் மீது கருணை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தொகை அல்ல. ஏதோ செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் ஏழையின் மீது கருணை பற்றி கொடுக்கக்கூடிய தொகை என்பதை தாண்டி செல்வந்தர்கள் தன் மீது கட்டாய கடமை என்பதை உணர சொல்லுகிறது இஸ்லாம். மிக செல்வந்தர்களாக பார்த்து நாங்கள் கொடுக்கின்றோம், கருணைப்பட்டு கொடுக்கின்றோம் என்பதை எல்லாம் தாண்டி செல்வந்தர்களாக யார் இருக்கின்றார்களோ, யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் விதித்த கடமை ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லுங்கள். எனவே இந்த உலகத்திலே பொருளாதாரத்துடைய ஏற்ற தாழ்வுகளை முறைப்படுத்துவதற்காக, முறைப்படுத்த வேண்டும், பொருளாதாரத்துடைய ஏற்ற தாழ்வுகள் அவைகளை முறைப்படுத்துவதற்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அற்புதமான திட்டம்தான் ஸகாத் என்ற திட்டம். உலகத்திலே எந்த மனிதர்களாலும் இவைகளெல்லாம் வகுக்கப்படவே முடியாது. இந்த உலகத்துடைய பொருளாதாரத்துடைய ஏற்றத்தாழ்வுகளை சரிப்படுத்த முடியாது, முறைப்படுத்த முடியாது. அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனால் மட்டுமே முடியும். எனவே அவனால் ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஒரு திட்டம் தான் இந்த ஸகாத் என்ற ஒரு திட்டம். ஏன் ஏழைகளாகவே ஆகிக்கொண்டு போகக்கூடாது? ஏழைகள் இன்னும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும் என்ற நிலை வரக்கூடாது. செல்வந்தர்கள் இன்னும் மேலும் மேலும் தன்னுடைய செல்வத்தால் கொழிக்க வேண்டும் என்பதும் அல்ல. எனவே இவைகளை முறைப்படுத்த வேண்டும் அல்லவா? எனவே அல்லாஹ் தஆலா அதற்காக ஒரு உன்னதமான ஒரு கடமையை கொடுத்திருக்கின்றான், ஸகாத் என்ற கடமை. இந்த ஸகாத் என்ற கடமையை கொண்டு உன்னதமான நோக்கங்கள் இருக்கின்றன. நோக்கங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நோக்கம் இருக்கலாம். இந்த ஸகாத் என்ற கடமையை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்திலே எத்தனை பெரிய அற்புதமான நோக்கங்களை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் படிப்படிய வரிசையாக நாம் பார்க்கலாம். ஏழை ஸகாத்தை கொண்டு எத்தனை பெரிய நோக்கங்கள் என்பதை நாம் பார்ப்போம். ஒரு ஏழை நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு சமநிலையான ஒரு மனிதர் இருக்கின்றார், நடுநிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரும் என்ன செய்யணுங்க? பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற வேண்டும். அவரும் தன்னிறைவு பெற வேண்டும், பொருளாதாரத்திலே ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹ் இதை ஜக்காத்தை கொண்டு நாடுகின்றால் நீங்க என்ன செய்யுங்கள், ஏழைகளுக்கு நீங்கள் வழங்குங்கள். அவரும் என்ன செய்யுங்க, வாழ்க்கையில அவரும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் இந்த ஜக்காத்தை. அவர் ஜக்காத்தை வாங்கி பிறகு அதை கொண்டு அவர் மேம்பட்டு பிறகு அவர் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக உருவாக வேண்டும். இது சமுதாயத்துடைய வளர்ச்சி எத்தனை பெரிய மாற்றம். அடுத்ததாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் இருப்பார். ஒரு நாளுடைய தேவைக்கு கூட அன்றாட காட்சி என்று சொல்வார்களா, ஒரு நாளுடைய தேவைக்கு கூட அவர் கஷ்டப்படுவார். அடுத்த வேளை உணவிற்கும் கஷ்டப்படுவார். எனவே இவரும் எத்தனை நாளைக்கு தான் இது போன்ற நிலையில் இருப்பார். இவரையும் மேம்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு வர அவரும் என்ன செய்யறாங்க, ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத்தை கொடுத்திருக்கின்றார். அதே போன்று சமுதாயத்திலே கடன், இந்த கடன் சுமை இருக்கின்றது மனிதனை மாற்றி வதைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடன் இருக்கின்றது ஒரு மனிதனை பகலில் இழிவானவனாகவும் இழிவடைந்தவனாகவும் இரவில் கவலை கொள்ளக்கூடியவனாகவும் ஆக்கிவிடுகின்றது. கடன்பட்ட மனிதன் சொன்னால் பொய் சொல்லுவான், வாக்குறுதி கொடுத்தால் மீறுவான். இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒன்று. கடன்பட்டு விட்டால் ஒரு மனிதன் என்ன செய்யறாங்க, அதிகமாக பொய் சொல்லக்கூடியவனாக மாறிவிடுவான். வாக்கு கொடுத்தால் அவனால் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை. எனவே அந்த கடனிலிருந்து அந்த மனிதனை வெளிக்கொண்டு வருவதற்கு இஸ்லாமால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான் இந்த ஜக்காத்துடைய நோக்கம்தான். கடனாளிகளுக்கும் நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து அந்த கடனிலிருந்து அவரை மீட்டெடுத்துவார். அவர் கடனிலே கஷ்டத்திலே இருக்கின்றார், மக்களுக்கு மத்தியில் இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார், இரவிலே அவர் கவலையிலே ஆழ்ந்திருக்கின்றார். அதனால் அவர் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார். எனவேதான் இஸ்லாம் ஒரு அற்புதமான நோக்கத்தை கொண்டு ஜக்காத் என்ற கடமை வருது. இதுவெல்லாம் ஜக்காத்தை ஏற்படுத்தப்பட்டதனுடைய உன்னதமான நோக்கம். ஒரு ஏழை மேம்பட வேண்டும், ஒரு சமநிலையாக இருப்பவர் அடுத்த நிலைக்கு அவர் செல்ல வேண்டும். கடனால் மூழ்கி இருப்பவர் என்ன செய்யுங்க, அந்த கடனிலிருந்து எல்லாம் வெளிவந்து அவரும் சமுதாயத்தை தன்னிறைவு பெற்றவராக மாற்றுவதற்காக இஸ்லாம் தான் வழங்கப்பட்டதுதான் இந்த ஜக்காத். இதுபோல அல்லாஹ் இன்னும் பல சாரார்களை சொல்லுகின்றார். ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார். அவர் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு தூரமாக்கப்பட்டிருப்பார். இஸ்லாத்தை உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டிருப்பார், மனம் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பார், தயிக்கப்பட்டிருப்பார். ஆனால் சொந்த பந்தங்கள் இந்த நேரத்தில் என்ன செய்யும், அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும். அது என்ன நெருக்கடி? உனக்கு சொத்திலே பங்கு இல்லை, எனக்கு உனக்கு வீட்டிலே இடமில்லை என்பது போன்ற நெருக்கடி கொடுக்கலாம். குர்ஆன் சொல்லுகின்றது. அந்த மனிதர்களுக்கு என்ன செய்யுங்க, அது போன்ற நிற்கதியாக நிற்பவர்களுக்கு ஜக்காத்தை நீங்கள் கொடுங்கள். ஜக்காத்துடைய நோக்கம் அபனி சபீல் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகின்றார்கள், இஸ்லாத்திற்காக போராடுகின்றார்கள். இவர்களுக்காக இந்த ஜக்காத்துடைய தொகையை நீங்கள் என்ன செய்யுங்கள், செலவிடுங்கள். அதே போன்ற அடிமை, இந்த காலத்தில் அடிமை முறை இல்லை. அரபிய நாடுகளிலே இருந்தது ஒரு காலத்தில் அடிமை முறைகள். அந்த அடிமைகளின் உரிமை வாங்கி விலக்கி விடுவது. ஜக்காத்துடைய பணத்தை எதற்கும் செலவிடலாம். அடிமையாக இருப்பார், அந்த எஜமான இடத்துல போய் ஒரு தொகையை கொடுத்து, ஜக்காத்துடைய தொகையை கொடுத்து என்ன செய்யறாங்க, அவரை சுதந்திரமான மனிதராக மாற்றுவது. கண்ணியமிக்கவர்களே, இப்படியாக இன்னும் பல நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத்தை கொண்டு வைத்திருக்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, பொருள், அல்லாஹ் வழங்கப்பட்ட பொருள் இருக்கிறது, பொருள் செல்வம். இது ஒரு சோதனை, அல்லாஹ் சோதிக்கின்றார். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த செல்வத்தை அடியான் மனம் வந்து கொடுக்கின்றானா? எல்லாம் வழங்குகள் என்று சொல்கின்றார். கொடுத்தது யார்? கொடுத்ததே அல்லாஹ். இதை புரிய வேண்டும். செல்வத்தை கொடுத்ததே அல்லாஹ். கொடுத்தவனே சொல்லுகின்றான், நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் சோதிக்கின்றான், பொருள் செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றான், அடியான் எப்படி இருக்கின்றான்.
கொடுக்கின்றான், அவன் மனது வருகின்றதான். எனவே இது ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அவன் ஏற்று என்ன செய்கின்றான்? மனமோடு கொடுக்கின்றானா, அல்லது ஷைத்தானும் என்ன செய்கின்றாங்க? அவனுக்கு அச்சுறுத்துகின்றான். இங்க ஒரு 2 விஷயங்கள் நடக்கின்றன அடியானுக்கு. ஒன்று, அல்லாஹ் சொல்லுகின்றான், வயிறுபி சொதக்கா, நீங்கள் தான தர்மங்களை கொண்டு உங்களுடைய பொருள் வளர்ச்சி பெறும் என்பதாக சொல்லுகின்றான். இந்த வாக்குறுதியை அடியான் எடுக்கின்றானா, அல்லது குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், அஷைத்தான் யஹ்துகுல் ஃபக்ர், ஷைத்தான் என்ன செய்கிறான்? உங்களுக்கு வறுமையை அவன் வாக்குறுதி கொடுக்கிறான், பயம் காட்டுகின்றான். நீ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு செல்வம் எல்லாம் குறைந்து வறுமைக்கு உள்ளாகிடுவ, ஏழையாகிடுவ அப்படின்னு ஷைத்தான் என்ன செய்கிறான்? வாக்குறுதி கொடுக்கின்றான். ஷைத்தான் யஹ்துகுல் ஃபக்ர், ஃபக்ர் என்றால் அந்த வறுமை. அந்த வறுமை என்ன செய்கின்றான்? அவன் பயப்படுத்துகின்றான். இப்ப எதை எடுக்கின்றான் அடியான் என்பதை அல்லாஹ் சோதிக்கின்றான். இந்த சோதனையிலே அல்லாஹ் சொன்ன இந்த வாக்குறுதி அவன் எடுக்கின்றானா, வளரும் என்று அல்லாஹ் சொல்கின்றான், எனவே மனம் வந்து கொடுக்கின்றானா, அல்லது ஷைத்தான் எச்சரிக்கின்றான், நீ கொடுத்தால் ஏழையாக விடுவார், இதை எடுக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, இதுதான். எனவே கொடுப்பதை கொண்டு நாம் நிறைய பலாபலன்களை பெறுகின்றோம். அல்லாஹ் எப்படி ஒரு மரம், செடி, கொடிகள் எல்லாம் வளர்கின்றதோ அதே போன்று அல்லாஹ் நம்முடைய நாம் கொடுக்கக்கூடிய இந்த செல்வத்தை, இந்த ஜகாத்தை பன்மடங்காக வளர்க்கின்றான். பன்மடங்காக வளர்ந்து நாளை மறுமையிலே நமக்கு கொடுக்க காத்திருக்கின்றான். மறுமையில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் அல்லாஹ் நிறைய பலாபலன்களை இந்த ஜகாத்தை கொண்டு வைத்திருக்கு. நிறைய முசீபத்துகள் நம்மை விட்டு நீங்குவதற்கு ஒரே வழி ஜகாத். ஜகாத்தை முறையாக கொடுக்கப்படுமையானால் அல்லாஹ்வே எல்லா விதமான நோய்களை விட்டு பாதுகாத்து. இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் ஜகாத்தை கொண்டு உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் பெறுங்கள். ஜகாத்தை கொண்டு நீங்கள் தான தர்மங்கள் கொடுப்பதை கொண்டு நீங்கள் உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் பெறும். நோய் நிவாரணம் தேடி நாம் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அல்லாஹ் இயற்கையாகவே நாம் கொடுக்கக்கூடிய இந்த தான தர்மங்களை கொண்டு, ஜகாத் என்ற கடமையை நிறைவேற்றுவதை கொண்டு எல்லா விதமான முசீபத்துகளை இந்த உலகத்தை விட்டு கூட நீக்குகின்றோம். ஜகாத்தை கொடுக்காததினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கின்றார்கள், எந்த சமுதாயம் ஜகாத்தை முறையாக கொடுக்கவில்லையோ அவர்கள் மீது மழை நிறுத்தப்படும். மழை கூட பெய்யக்கூடிய மழை கூட என்ன செய்யாதுங்க, சரியான நேரத்திலே பொழியாது. பஞ்சங்கள் ஏற்படும். இதை கொண்டு ஜகாத்தை முறையாக செலுத்தப்படவில்லை என்று சொன்னார். அதே போன்று கடுமையான நோய்கள் இந்த உலகத்திலே பரவும், ஜகாத்தை முறையாக கொடுக்கவில்லை. இப்படியாக கடுமையான எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, எல்லார்களே, ஜகாத்தை கொண்டு சமுதாயத்துடைய முன்னேற்றம் இருக்கிறது. இதை கண்கூடாக பார்த்திருக்கின்றார்கள். அதில் உமரதியனுடைய ஆட்சி காலத்திலே அவர்களை யமன் தேசத்திற்கு பொறுப்பாளராக அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபியிடம் சொல்லி அனுப்புகின்றார்கள், நீங்கள் மக்களிடம் ஜகாத்தை வசூலித்து, ஜகாத்தோடு வசூலித்து அந்த மக்களுக்கு கொடுங்கள். இதே போன்று செய்கின்றார்கள். ஜகாத்துடைய பணத்தை முறையாக வசூல் செய்கின்றார்கள். தேவையுடைய ஏழைகளுக்கு இதுதான் முறை. பைத்துல் மாலுடைய முறை என்பது இப்படித்தான் ஜகாத் என்ற ஒரு அந்த விஷயத்தை முறைப்படுத்தப்பட வேண்டும். அதை முழுமையாக ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். தேவையுடையவர்கள் யார், யார் கடனாளிகள், யார் ஏழைகள், யார் பரம ஏழைகள், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றவர்கள் என்பதை எல்லாம் கண்டறிந்து நாம் அவைகளை கொண்டு போய் சேர்க்கணும். தற்காலத்தில் அது போன்ற ஒரு நிலை இல்லாதனால் நாமே என்ன செய்யறங்க, ஏழைகளை பார்த்து கொடுத்து விடுகின்றோம். ஆனால் இது போன்ற முறைப்படுத்தப்பட்ட இந்த ஜகாத் முறை என்பது ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கு.
முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த யமன் தேசத்தில் சென்று மக்களிடத்தில் ஜகாத்துடைய தொகையை வசூலிக்கின்றார்கள், ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள். அதே போன்று அடுத்த ஆண்டு வசூலிக்கின்றார்கள். ஏழைகளுக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கின்றது தொகை, ஜகாத்துடைய தொகை மீதம் இருக்கின்றது. அதை மீண்டும் என்ன செய்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அனுப்புகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், வாலே நீங்க உங்களை நான் என்ன செஞ்சேன், நீங்க ஜகாத்தை அங்கேயே வசூல் பண்ணி அங்கதானே கொடுக்க சொன்னேன், நீங்க திரும்பிய ஊருக்கு அனுப்புறீங்களே சொன்னாங்க. இங்க ஜகாத்து பெறக்கூடியவர்கள் இங்கு இல்லை, குறைந்து விட்டார். அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுத்து விட்டார். சரி, அதுக்கு அடுத்த வருடம் அதே போன்ற ஜகாத்தை வசூலிக்கின்றார்கள். கொடுப்பவர்களுக்கு போக மீதம் பாதி தொகை உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த கசானாவை சேர்த்து அனுப்புகின்றார். கேட்கின்றார்கள், இங்கு இன்னும் என்ன செய்கிறார்கள்? பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் மக்கள். அதற்கு அடுத்த ஆண்டு வசூலிக்கப்பட்ட முழு தொகையையும் திரும்பி அனுப்புகின்றார். ஏன் என்று சொன்னால் இங்கு ஜகாத்தை பெறக்கூடியவர்களே இல்லை என்ற ஒரு நிலை மாறிவிட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ் இதுதான் ஜகாத் என்ற கடமையை கொண்டு அல்லாஹ் சமுதாயத்திலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்றான். ஏழ்மையில் உள்ளவர்களை எல்லாம் அடுத்த தரத்திலே உயர்த்துகின்றான் என்பது போன்ற எண்ணிலடங்காத பலாபலன்களை அல்லாஹ் ஜகாத்தை கொண்டு வச்சிருக்கு. இது சாதாரணமான விஷயம். முறையாக அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கின்றான செல்வத்தை அவர்கள் முறையாக அதை கணக்கிட்டு அதை கொடுக்கப்பட வேண்டும். சரி, யாருக்கு மீது ஜகாத் கடமை என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அதற்கான ஒரு அளவீடுகள் இருக்கிறது ஷரியத்தில். 20 மிஸ்கால் என்று சொல்வார்கள் அரபியில். அதாவது 85 கிராம் கிட்டத்தட்ட தங்கம் யார் சொந்தமாகி இருக்கின்றார்கள். 85 கிராம் தங்கத்திற்கு யார் சொந்தமாக இருக்கின்றார்கள். அவர்கிட்ட இருக்கு 85 கிராம் அளவு. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலும் இது அங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாங்க. 85 கிராம் தங்கத்திற்கு யார் சொந்தக்காரராக. வெள்ளியிலே 612 கிராம் என்று சொல்வார்கள். 595 கிராம் கிட்டத்தட்ட 600 கிராம் வைங்களேன். 600 கிராமுக்கு மேல வெள்ளியிலே யார் அதற்கான உரியவராக இருக்கின்றார் அல்லது அதற்கான தொகை 85 கிராம் தங்கத்திற்கான கிராம் தொகை யாருக்கு இருக்கின்றதோ ஒரு வருடம் அதை கடந்து விட்டார். 1 கிராம் எவ்வளவு கணக்கு போட்டு நீங்க என்ன செய்யுங்க, 85 கிராம் எவ்வளவு கணக்கு போடுங்க, தொகை போட்டு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா இவ்வளவு காசு வருகிறது. இவ்வளவு காசு என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கு. இப்ப என்ன செய்யணும், இவரு அது ஒரு வருஷத்தை கடந்துருச்சு. அவருக்கு கடன்கள் போக அந்த தொகையில சில கடன்கள் இருக்கும். இந்த கடன்கள் போக மீதம் உள்ள தொகைக்கு அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 100க்கு 2.5%. 100 ரூபாய்க்கு என்னங்க 2 ரூபாய் 50 காசு. 100 ரூபாய்க்கு 2 ரூபாய் 50 காசு கொடுத்துட்டா அவர் என்ன செய்யறாருங்க, அவரின் மீது ஜகாத் கடனை நீங்கி விடுது. 1000 ரூபாய்க்கு என்ன செய்யறாங்க, 25 ரூபாய்க்கு என்று கணக்கிட்டு அவர் அதே போன்ற அந்த எவ்வளவு தொகை வருகின்றதோ அந்த தொகையை அவர் ஏன் என்று சொன்னால் அந்த தொகை அவருக்கானது அல்ல. 1000 ரூபாயில 25 ரூபாய் என கணக்கிட்டு எத்தனை ஆயிரம் அவர் எத்தனை லட்சத்துக்கு சொந்தக்காரர் இருந்தாலும் அவர் என்ன செய்யறாங்க, அந்த தொகையை தனியாக எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்து அல்ல யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகரா 8 சாரார்களை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். என்ன செய்யறாங்க, ஏழைகள், பரம ஏழைகள். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தை வசூலிப்பவர்கள், வல் முஅல்லஃபதி குலூபுஹும் இஸ்லாத்தை ஏற்ற புதிய தன்னுடைய மனம் இஸ்லாத்தின் பக்கம் லயித்தவர்கள், வஃபிர் ரிகாபி வல் காரிமி, அதாவது அடிமைப்பட்டவர்களை உரிமையிடுவது, வல் காரிமீன இன்னும் கடனாளிகள், வஃபி சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுபவர்களுக்காக, வபினி சபீல் வழிபோக்கர்களுக்காக என 8 சாரார்களை எல்லாம் இந்த ஜகாத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஜகாத்தை நாம் முறையாக நிறைவேற்றுமையானால் அல்லாஹ் தஆலா நம்மிலிருந்து பலவிதமான முசீபத்துகளை நீக்குகின்றான். நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு அதுதான். யார் ஜகாத்தை கொடுத்து விட்டார்களோ
அவருடைய மீதமுள்ள பொருள் இருக்கிறது அல்லவா, அதை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். எல்லா விதமான முசீபத்திலிருந்து பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அதற்கான பாதுகாப்பு என்பதெல்லாம் கேள்விக்குறியாக ஆகிவிடும். எனவே அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜக்காத்தை முறையாக நாம் கணக்கிட்டு கொடுப்போம். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நாம் பெறக்கூடிய மக்களாக மாறுவோம். அல்லாஹ் தன் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.